சொல்லப்பட்டேன். நான் சொல்லப்பட்டேன். I was told. அருமையா சொல்றாரு பாருங்க. நான் சொல்லப்படுகிறேன். நல்லா பாருங்க. நான் கேர்ஃபுல்லா இருக்கணும். கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் சொல்லப்படுகிறேன். I tell. I told. I taught. இல்ல, நான் சொல்லப்படுகிறேன். told. சொல்லுங்க. I told. இல்லையே, அது நான் சொன்னேன். I have told. I have told. சொல்லி இருக்கிறேன்ல பாருங்க. அந்த இந்த நியூஸ்ல எல்லாம் வரும் பாத்தீங்களா? சொல்லப்பட்டது நான் சொல்லப்படுகிறேன். ஏன் வரல உங்களுக்கு? ஏன் தெரியுங்களா? அப்படி நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த வார்த்தையை அப்படி போடணும்னு நினைச்சிருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நான் சொல்லப்படுகிறேன். பாருங்க, ஏன் சொல்ல முடியல? ஐய நீங்க வேற இடத்துல வச்சு பாக்குறீங்க. ஐய நீங்க பார்க்க கூடாது. நீங்க வேர்ப தான் பார்க்கணும். வேர்ப பார்த்தா மட்டும்தான், வேர்புல இருந்து நீங்க போனா மட்டும்தான் இத ஆங்கிலத்தை வெற்றி கொள்ள முடியும். Told by me. நான் சொல்லப்படுகிறேன். நான் சொல்லப்பட்டேன். நான் சொல்லப்படுவேன். நான் சொல்லப்படுவேன். அடிங்க இப்ப சொல்லுங்க. நான் சொல்லப்படுவேன். Will tell. will tell நான் சொல்லுவேன்ல. Will be tell. will be சொல்லுங்க. Will be tell. Will be tell. Told. will be அப்புறம் tell வராது. will be அப்புறம் tell வராது. Will be telling. will be telling வராது. will be tellingனா நான் சொல்லி கொண்டிருப்பேன்ல. நான் வந்து சொல்லப்படுவேன். பாத்தீங்களா எப்படி அடிபடுது பாத்தீங்களா? Told. will be told. இப்ப சொல்லுங்க. நான் சொல்லப்படுகிறேன். Will be told by me. Will be told by me. சொல்லப்படுகிறேன். இதுதான் புரிதல் வேணும். இதுக்குதான் அந்த half an hour நான் கேட்டது இதுக்குதான். Have been சொல்லப்படுகிறேன். had been told. have been toldனாக்க நான் சொல்லப்பட்டிருக்கிறேன்னு அர்த்தம். has been told sir. அப்ப ஹீக்கு தானே அது வரும். he has been told. அவன் சொல்லப்பட்டிருக்கிறான். அப்பனா have எங்க வந்து பாருங்க, எங்கேயோ வந்து முட்டுதே அது. I have been told. I have been told இங்க இருக்க. நான் சொல்லப்பட்டிருக்கிறேன். நான் சொல்லப்படுகிறேன்னு கேக்குறேன். நான் சொல்லப்படுகிறேன். நான் சொல்லப்படுகிறேன். நான் சொல்லப்பட்டேன்னு வந்தது. ஈஸி தானே. நான் சொல்லப்பட்டேன். சொல்லப்படுகிறேன். I tell sir. I tell நான் சொல்கிறேன்ல. சொல்லப்படுகிறேன் என்ன பாரு. அப்படியே ஆப்போசிட் இல்ல. நான் சொல்கிறேன்னா நான் சொல்றது. நான் சொல்லப்படுகிறேன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க இல்லையா நம்ம கிட்ட. அது புரியுது இல்லைங்களா? அப்ப told by me sir. by me எல்லாம் விட்டுருங்க. எனக்கு ஒரே I was taught. I was taught. I was told சொல்லப்பட்டேன். நான் சொல்லப்படுகிறேன். ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன்னா ஐயே முன்னிலை நிறுத்துறீங்க. நான்கிற வார்த்தையை முன்னிறுத்துறீங்க. நான்கிற வார்த்தையை நீங்க முன்னிறுத்தினா சரி அடிபட்டுருவோம். வேர்பு தான் முன்னிலைப்படுத்தணும். ஆஹா, வேல்யூபிள் டைம் இதுக்காக நம்ம செலவழிக்கிறோமா? ஐக்கு அப்புறம் ஈஸ் வராதே. I am told. அப்பாடா, எழுதிக்கிங்க. இதுதான் நீங்க புரிந்து கொள்றது அடுத்த ஸ்டேஜ். I am told by him. அவனால் சொல்லப்படுகிறேன். இப்ப பாருங்க, அப்படியே பாஸ்டர் அடிக்கிறோம். I was told by him. அவனால் சொல்லப்பட்டேன். I was told by him. இப்ப எனக்கு சொல்லுங்க. I was told by him ஆக்டிவா மாத்துங்க. I was told 16 5 மாத்துங்க. 5 மாத்துங்க. I told. அஞ்சுனா தானே? I told தானே? இல்ல I told. இங்க இருந்து I was. He told. He told அப்புறம் he told எப்படி முடிப்பீங்க? He told to me. He told to வராது. He told. நோட் பண்ணுங்க. லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல வரோம். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை கத்துக்கிட்டது புரிஞ்சுக்கலாமா? இப்ப பாருங்க, இங்க மீடியா பர்சன் எல்லாம் இருக்காங்க. இப்ப வந்து குயிக்கா வந்து நம்ம அது சொல்லப்பட்டது. it told. எங்கேயோ போகுது, அடிபடுது. நீங்க அது சொல்லப்பட்டது. It was told. அது
பிரமாதமா. எனக்கு சொல்லப்பட்டது, அது எனக்கு சொல்லப்பட்டது. by me. இல்ல பை வந்து It was told by me. அது was told என்னால் by me. சொல்லப்பட்டது. அது என்னால் சொல்லப்பட்டது. எனக்கு ம். சொல்லப்பட்டது. By me. என்ன For me. எனக்கு எனக்காக சொல்லப்பட்டது அது. ஒண்ணு எனக்காக. was told for me. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா For எனக்கு me. For me. ஃபார் மீ it was told for me. It was told to me. அந்த இடத்துல to நீங்க போய் it was told by me. இதுக்கு என்ன அர்த்தங்க? என்னால் இது என்னால் சொல்லப்பட்டது. இது என்னால் சொல்லப்பட்டது. நான் சொல்லன்னு அர்த்தம். it was told for meனா எனக்காக சொல்லப்பட்டது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு அர்த்தம். நல்லா பாருங்க, ஃபாருக்கு பைக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு. இப்ப சொல்லுங்க, நான் புரிந்து கொண்டேன். நான் I புரிந்து understood. கொண்டேன். I understood. Understood, sir. I என்னால் was புரிந்து understood. கொள்ளப்பட்டது. ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட் இல்லை, Understood. Understood by me. இட்ட போடுங்க. நல்லா By me. பாருங்க, என்ன தெரியுங்களா, இத பத்தி கவலைப்படாதீங்க. இத ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அங்க என்னால் புரிந்து கொள்ளப்பட்டது. Understood by me. வாஸ் அண்டர்ஸ்டுட போடுங்க. Was understood by me. அவ்வளவுதான். என்னால் அண்டர்ஸ்டுட் பாருங்க, பை மீ. சோ நீங்க இந்த 8 வார்த்தையில ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சே ஆகணும். இட் வாஸ் அண்டர்ஸ்டுட் பை மீ. இப்ப பாருங்க, ஐ அண்டர்ஸ்டுட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் தான். அந்த இட் அங்க மறைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இட் வாஸ் அண்டர்ஸ்டுட் பை மீ. இப்ப நான் வந்து தமிழ்ல கேட்க நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த அளவு இந்த 20 உள்வாங்கி இருக்கீங்கன்னு பாத்துக்கலாமா? அவன் என்ன கூப்பிட்டான், அவன் என்ன கூப்பிட்டான், அவன் என்ன கூப்பிட்டான். He called me. he called பியூட்டிஃபுல். பாருங்க, he called me. நம்ம எல்லா வார்த்தையுமே பார்த்திருக்கோம். he பார்த்திருக்கோம், me பார்த்திருக்கோம். இந்த verb தூக்குறதா. அவன் என்ன கூப்பிட்டான். நான் போகல, நான் போகல. I won't I didn't go. I did not I am not go. I didn't go. I am not go, sir. I did not go. நான் போகல. பாருங்க, did not call அவன் கோவப்பட்டான். அவன் கூப்பிட்டான், நான் போகல. அவன் கோவப்பட்டான், அவன் கோபம் அடைந்தான். He get angry. இது பாருங்க, இந்த ஆங்கிரி He அப்படியே got- போடுங்க. ஆங்கிரி இங்கதான் He got கோவப்பட்டாங்க angry. முக்கியம். He got angry. was angry. I was so he was angry. அவன் கோவப்பட்டான். இப்ப நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, இந்த வாஸ்ங்கிறது மெயின் verb. இந்த வாஸ் வந்து என்ன நம்பரா இருக்கும்? நல்லா பாருங்க. He Was called is. me. Number 5. I did not go. Number 5. He was angry. Number 5. Okay. இது 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 ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. I like I like. இந்த இடத்துல I வந்து I like it. எனக்குன்னு I like it. I like it. அது என்னால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. என்னால் அது பிடிக்கப்பட்டிருக்கிறது. It was like. It was was like- liked by me. பாருங்க, it is liked by me. நல்லா பாத்தீங்க, It is it is It was liked by me. liked by me. என்னால அது பிடிக்கப்பட்டது. என்னால அது was பிடிக்கப்பட்டது. It was liked. என்னால் அது பிடிக்கப்பட்டிருக்கிறது. என்னால் அது பிடிக்கப்பட்டிருக்கிறது. It is being liked by me. It has been. It has been. Yeah. என்னால் அது பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. என்னால் அது பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. have been இல்ல Have been. அத மட்டும் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. இப்ப நம்ம பேசலாம். பேசுங்க, பேசுங்க. Speak. ஓகே. you speak பேசிக்கா யூ You ஸ்பீக் speak. தான் இது. ஓகே. நான் நல்லா பாருங்க, நான் காயப்படுத்தப்பட்டேன். நான் காயப்படுத்தப்பட்டேன். நல்லா பாத்துங்க, காயப்படுத்துறது வந்து ஹர்ட். நல்லா hurt பாருங்க, I was hurted பியூட்டிஃபுல். மூணுமே ஹர்ட் தான் வரும். நோட் பண்ணிக்கங்க.
அருமையா சொன்னாங்க. ஐ வாஸ் ஹர்ட்னு சொல்லணும், ஹர்ட்டட் இல்ல. ஆனா இந்த ஃபார்மேட் கரெக்டா சொன்னாப்ல. ஐ வாஸ் ஹர்ட், நான் காயப்படுத்தப்பட்டேன். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ஐ வாஸ் ஹர்ட் பை ஹிம். இப்ப எனக்கு சொல்லுங்க, நான் இந்த எக்ஸசைஸ் எதுக்குன்னா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட முன்னிலைப்படுத்தாதீங்க, வேர்ப முன்னிலைப்படுத்துங்க. வேர்ப முன்னிலைப்படுத்தினாதான் இதுவரை நீங்க கத்துக்கிட்டத தப்பு இல்லாம அப்ளை பண்ண முடியும். உஜயனி மேம் புரியுதுங்களா? நான் அவனால் காயப்படுத்தப்பட்டேன். ஹர்ட் தான், புட்டு தான் வரும் ஆங்கிலத்துல. இதை நான் தனி வீடியோவா போட்டிருக்கேன், நான் திருப்பி வேணாலும் ஃபார்வர்ட் பண்றேன். அதை கம்ப்ளீட்டா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து அதை ஞாபகப்படுத்தி பாத்துக்கணும். நல்லா பாருங்க, ஒரு 30 மினிட்ஸ் முக்கியம் முக்கியம் முக்கியம். ஏகப்பட்ட வாக்கியம் இப்ப பேச போறோம். நீங்க எதை முன்னிலைப்படுத்த, ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம்.